இவ்ளோ சீரியஸா ஒருத்தனோட லைஃப்ல விளையாடுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நீ தானடி காதலிக்கிறேன்னு சொன்ன, நீ தானடி அவனை கூட்டு போய் சுத்துன. இப்போ காரணமே சொல்லாம அவனை அவாய்ட் பண்ணா என்னடி அர்த்தம்? உனக்கு தேவைனா வச்சுக்கவும் தேவையில்லைனா தூக்கி போடவும் அவன் என்ன நாப்கினா? இப்படியெல்லாம் நம்ம பண்றதாலதான் அவனுங்க முட்டாள்தனமா முகத்துல ஆசிட் ஊத்துறதும், Facebookல தப்பா போட்டோ போடுறதும், நடு ரோட்ல கைப்பிடிச்சு இழுத்து மிஸ்பிஹேவ் பண்றதும். இது அவனோட லைஃப்டி. பாவடி அவன். காதலிச்சிருக்கியாடி நீ? அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்கியா? அந்த வலி அனுபவிச்சிருக்கியா நீ? நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவிச்சிருக்கேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானா? ஒரு நல்ல லவர், எல்லா விஷயமும் ஷேர் பண்ற மாதிரி நம்பிக்கையான ஒருத்தன் எனக்கு கிடைச்சா தெரியுமா? உனக்கு எனக்கு கிடைச்சாண்டி. இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒட்டுமொத்த உருவத்துல ஒருத்தன் எனக்கு கிடைச்சான். வெல்கம் டு தி ஷோ. நீங்களும் நானும். நான் உங்க அனில் பேசுறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 888888. கால் பண்ணுங்க. இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னா, காதலுக்கு கண் இருக்கு இல்லன்னு சொல்றாங்க. இருக்கா இல்லையா? நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ற ட்ரை பண்ற ஆல் லவபிள் வியூவர்ஸ்க்காக ஒரு அழகான பாட்டு. லைஃப் ஃபுல்லா கூடவே இருக்கணும்னு சொன்னா. சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. உங்களை அந்த ஸ்தானத்தில் நான் பார்க்குறேன் சார். நான் மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருக்காங்க சார். ஆனால் யாரை பார்த்து எனக்கு எதுவுமே தோணுதில்லை சார். முறை உங்கள் பொண்ணை பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, லைஃப் ஃபுல்லாக அவள் வேணும்னு தோணுச்சு. எனக்கு வேற எதுவுமே வேணாம் சார். உங்கள் பொண்ணை நம்பி கொடுங்க ப்ளீஸ். எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. விருப்பம் இல்லாத விஷயத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அவனும் நானும் எவ்வளவோ மாத்தி மாத்தி எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். இவ்வளவு நான் எങ്ങനെ മനസ്സിലാക്ക? അവൻ ശരിയല്ല. എന്താ കാരണം? എന്റെ മനസ്സ് പറയുന്നു. ഞാൻ சொல்றது கொஞ்சம் நீ கேள. ப்ளீஸ், ഞാൻ പറയുന്നത് ഒന്ന് കേൾക്ക്. നീ പറയുന്നത് അനുസരിക്ക്. വളരെ நல்லவனா. ഞാൻ നിനക്ക് തന്ന സ്വാതന്ത്ര്യം നീ ദുരുപയോഗപ്പെടുത്തരുത്. ஆனா எங்க அப்பாவோட வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் என் காதல ஏத்துக்க வைக்கல. நாளை காலையில் 4:30 மணிக்கு நமக்கு முகூர்த்தம். இப்போ கிளம்புனா தான் சரியா இருக்கும். தயவுசெய்து சீக்கிரம் கிளம்புடா ப்ளீஸ்டா. இதெல்லாம் சரியா வருமா? நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் ப்ளீஸ்டா. சரி, நான் வரேன். வெயிட் பண்ண. யார் நீ? திருட வந்திருக்கியா? இவட்ட விட்டு ஓடி போத்தானே போறா? ஹே, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கறேன். ஹே, நல்லா இருக்குடி. சொந்த வீட்டுல திருட சொன்ன மொத்த ஆள் நீ தான். சத்தம் போடாத ப்ளீஸ். பாரா, பொண்ணு கீழே நிக்கிறவனோட ஓடி போறலாம். வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஏய், வாங்கடா மேல. ஆளு புள்ள ஓட்ட விட்டு ஓடி போறான். உட்கார்ந்து அரட்டியா பாரு. திருட திருட. என்னது? ஆமாண்டா. ஏய், நான் பொண்ணு தானா திருட வந்தவன். உன் பொண்ணே அவன் போறான். அவனை போய் பிடிங்க. இப்ப கூட உன் பொசிஷனை காப்பாத்திக்க தானடா என் காலில் விழுறேன். ஒரு அப்பனோட வேறையை நான் முழுசா தெரியறதுக்குள்ள கூட்டு போமா. நீங்க யார் சார் இவனுங்களுக்கு? அண்ணனா, மச்சானா, பிளட் ரிலேட்டிவா? ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஓ, இதுக்காகத்தான் அதெல்லாமா? இந்த நட்பு நட்பு நட்பு